ரோட்டு கடை காளான் செய்யலாமா? இதே முட்டைக்கோஸ் தான். அதுக்கு முட்டைக்கோஸ் நல்லா சீவி வச்சுக்கோங்க, பொடுசு நல்லா சீவிக்குங்க. இதுக்கப்புறம் கருவேப்பிலை, மைதா மாவு, கடலை மாவு, காம்ப்ளார் மாவு, சால்ட்டு எல்லாம் போட்டுக்கோங்க. மிளகா பொடி வர போட்டு வச்சுக்கோங்க காரத்துக்கு. தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேவி ரெடி பண்ணலாம். தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாமே பொடுசா இது பண்ணி மிக்சியில போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமாக வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் என்னென்ன மசாலாக்கோ எல்லாத்தையும் லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை போட்டு மிக்சியில் ஒரு அரையை போடுவோம். எண்ணெய் காய வச்சிருந்ததெல்லாம் முட்டைக்கோசை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். இல்லை அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சும்மா அரை காடை வச்சுக்கிங்க. கிரேவி அரைச்சதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக தண்ணியை ஊற்றி கடாயில் ஊற்றிட்டு நம்ம பொரிச்சு வச்ச முட்டைக்கோசை எல்லாம் சேர்த்ததை அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிரேவி கணக்காக கிண்டி எடுத்துட்டு நம்ம காளான் ரெடி. காளான் சூப்பராக இருக்குதா? மறக்காம வீட்டில் டைப் பண்ணி பாருங்க.